ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோகெமிக்கல் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அலுமினியம் ஹால் ஹெரால்டு ப்ராசஸ் சொல்கிறாங்க. சரிங்களா? இதில் பார்ப்போம். இந்த டயக்ராம் கவனிங்களேன். டயக்ராம் பாருங்கள், ஃபுல்லாக ஒரு அயன் டேங்காக இருக்குது. அயன் டேங்கோட இன்சைடு பகுதி எல்லாம் பார்த்திங்கன்னா அது கார்பனு, அது கேத்தோட ஆக்ட் பண்ணும். அதனுடைய மேலே பாருங்கள், எலக்ட்ரோலைட்டுக்குள்ளே ஒரு பகுதியை இமர்ஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு கார்பன் பகுதி தான், அது ஆனோட ஆக்ட் பண்ணுது. உள்ள லிக்விடு ஃபார்மில் உள்ளதெல்லாம் எலக்ட்ரோலைட்டு. நமக்கு தேவையான பியூர் அலுமினியம் வந்து இந்த இடத்துல வந்து செட்டில் ஆகும். சரிங்களா? இப்போ பார்க்கலாம். கேத்தோடு என்ன எடுத்துக்கன்னு பாருங்களேன். கேத்தோடு வந்து ஒரு அயன் டேங்கு லைன்டு வித்து கார்பன். இது ஃபுல்லாக ஒரு அயன் டேங்கு லைன்டு வித்து கார்பனு. ஆனோடு பார்த்தீங்கன்னா கார்பன் பிளாக்ஸு இமர்சட் இன் எலக்ட்ரோலைட். இந்த பார்த்தீங்களா, இதுதான் ஆனோடு. இது எலக்ட்ரோலைட்டுக்குள்ளே இமர்ஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து எலக்ட்ரோலைட் என்னென்னு பாருங்களேன். என்ன சொல்கிறாங்கன்னா 20% அலுமினா ஃப்ரம் பாக்சைட்டு. சரிங்களா? அலுமினோட ஓர் பார்த்தீங்கன்னா பாக்சைட்டு. 20% அலுமினா Al2O3. அடுத்து மோல்டன் கிரையோலைட். கிரையோலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா Na3Al F6 மிக்சர் ஆஃப். சரிங்களா? இதில் என்ன சொல்கிறாங்கனாக்கா, அலுமினா வந்து ஒரு புவர் கண்டக்டராக இருக்கும். அதில் மோல்டன் கிரையோலைட்டை ஆட் பண்ணும்போது இம்ப்ரூவ் த எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. என்ன சொல்கிறாங்கன்னா, புவர் கண்டக்டராக உள்ள அலுமினாவுக்கு எலக்ட்ரிசிட்டி, அதாவது எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம கிரையோலைட் மிக்சரை ஆட் பண்ணுறாங்க. அடுத்து 10% கால்சியம் குளோரைடு சொல்யூஷன் அதில் ஆட் பண்ணுறாங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். லோவர் தி மெல்ட்டிங் பாயிண்ட் ஆஃப் தி மிக்சர். இந்த மிக்சர் எல்லாமே அதோட மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து ஹையாக இருக்கும். அதை குறைக்கிறதுக்காக நம்ம வந்து 10% கால்சியம் குளோரைடை ஆட் பண்ணுறோம். சரிங்களா? இதில் எவ்வளோ டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணணும்னு பாருங்களேன். டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா ஃபியூஸ்டு மிக்சர் இஸ் மெயின்டைன்டு அபோவ் 1270 கெல்வின். 1270 கெல்வினில் அதுக்கு மேலே டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ண சொல்கிறாங்க. அப்போ தான் ஃபியூஸ்டு ஃபார்மில் இருக்குமா. சரிங்களா? இதில் உள்ள ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பார்ப்போம் வாங்க. ஆனோடு ரியாக்ஷன், கேத்தோடு ரியாக்ஷன். சரி, இப்போ அயனைசேஷன் ஆஃப் அலுமினா எப்படி அயனைசேஷன் ஆகுதுன்னு பாருங்களேன். அலுமினாங்கிறது Al2O3 நம்ம ஃபார்முலா தெரியும். அது எப்படி ஃபார்ம் பண்ணுதுன்னு பாருங்கள். ஒன்றும் கிடையாது. அலுமினாவுடைய ஆக்சிடென்ட் ஸ்டேட் வந்து +3. அதான் 2 அலுமினா Al3+, ப்ளஸ் ஆக்சிஜனுடைய ஆக்சிடென்ட் ஸ்டேட்டு பார்த்திங்கனாக்கா நமக்கு -2. அப்போ 3O2-. சரிங்களா? ஒன்றும் இல்லை, இதை கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த 3 மேலே போயிடும், அலுமினியம் 3+ ஆயிரும். இந்த 2 வந்து ஆக்சிஜனுக்கு மேலே போயிடும், ஆக்சிஜன் 2- ஆயிரும். வேறு ஒன்றும் கிடையாது. அந்த நம்பர்ஸை அப்படியே முன்னாடி போட்டுக்க வேண்டியதான். சொல்கிற புரிஞ்சுங்களா? இப்போ அலுமினியத்துக்கு வந்து இந்த ஆக்சிஜனோட 3 தூக்கி மேலே போட்டுருங்க, அலுமினியம் 3+ ஆயிரும். இந்த அலுமினியத்துடைய 2 தூக்கி ஆக்சிஜனுக்கு மேலே போட்டுருங்க. ஆனால் இந்த நம்பர்ஸை அப்படியே முன்னால் கொண்டு வந்துருங்க. அவ்வளோதான். சரிங்களா? அடுத்து ரியாக்ஷன் அட்டு கேத்தோடு பாருங்களேன். கேத்தோடு ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா இதை எடுத்துக்கிறோம், அலுமினியம் எடுத்துக்கிறோம். அலுமினியத்தில் கேத்தோடுனா உங்களுக்கு எப்போவுமே தெரியும், கெயின் ஆஃப் எலக்ட்ரான் ரிடக்ஷன் ப்ராசஸ் நடக்கும். கேத்தோடில் ரிடக்ஷன் ப்ராசஸ் நடக்கும், கெயின் ஆஃப் எலக்ட்ரான். அலுமினியம் 3+ வந்து 6 எலக்ட்ரான்ஸ். இப்போ 2 × 3 6 தானே. இந்த அலுமினியத்துடைய 2 × 3 6 எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணிக்கிட்டு 2 அலுமினியமாக ஃபார்ம் பண்ணுது, ஒரு லிக்விட் ஃபார்மில் மாறுது. அடுத்து பாருங்கள், இது வந்து நம்ம இடத்த பொறுத்து தேவைனால 2ஆல் இந்த ரியாக்ஷன்ஸை மல்டிபிகேஷன் பண்ணிக்கிறோம். அப்போ 2ஆல் மல்டிபிகேஷன் பண்ணுங்கள். 4 அலுமினியம் 3+ + 12 எலக்ட்ரான்ஸ் 4 அலுமினியம். ஓகேங்களா? அடுத்து ரியாக்ஷன் அட்டு ஆனோடு பார்த்தீங்கன்னாக்க இந்த ஆக்சிஜனை அப்படியே இங்கே எடுத்துக்கங்க. இங்கே ஆக்சிஜனை அப்படியே எடுத்துக்கிட்டு O2- அப்படியே அங்கிட்டு போனால் ஒன்று O2-ஆக மாறுமா. O2- அவ்வளவு O2-ஆக மாறும். எப்போவுமே ஆக்சிஜன் வந்து O2-ஆக தான் போகும், டைஆட்டமிக் கேஸ் இல்லை. அப்போ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், முன்னாடி 3 போடுறோம். 3 × 2 6 இங்கே போட்டுடுறோம். அப்போ 6 × 2 12 எலக்ட்ரான்ஸை வெளியே போடுறோம். அப்போ ஆனோடில் எப்போவுமே உங்களுக்கு என்ன தெரியும், ஆக்சிடேஷன் ப்ராசஸ் நடக்குதோ அது லாஸ் ஆஃப் எலக்ட்ரானை லாஸ் பண்ணிடுச்சு. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்து இதில் சின்ஸ் கார்பன் ஆக்டஸ் ஆனோட ஆக்ட் பண்ணுறனால அதில் சில ரியாக்ஷன்ஸ் நடக்குது. அது பாருங்களேன், ஆனோடு ஸ்லோவ்லி கன்சியூம்டு டூரிங் த எலக்ட்ராலிசிஸ் ப்ராசஸ் பண்ணும்போது ஆனோடு வந்து ஸ்லோவாக வந்து கன்சியூம் ஆகும். கன்சியூம்னா என்னது, அதனுடைய கார்பன் பகுதி வந்து கொஞ்சம் கரையும் சொல்லுவாங்க. அதனுடைய அளவு வந்து இலக்கம்னு சொல்லுவோம். சரி, தமிழில் வந்து அதனுடைய அளவு வந்து இலக்கம். கார்பன் பாருங்கள், ஆக்சிஜன் கூட சேர்ந்து கார்பன் மோனாக்சைடாகவும் 2 எலக்ட்ரானை லாஸ் பண்ணிடுது. அது மாதிரி கார்பன் மறுபடியும் ஆக்சிஜனோட சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடாக மாறுது, 4 எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ணிடுது. இந்த 2 × 2 4, இந்த 2 வந்து 2 எலக்ட்ரான்ஸை போட்டுறாங்க. அடுத்து பாருங்கள், இந்த ரியாக்ஷனை ஓவரால் ரியாக்ஷன் மொத்தமாக கூட்டி பார்க்குறோம். இதில் 4 அலுமினியம் 3+, இந்த 4 அலுமினியம் 3+ இங்கே எடுத்து எழுதுகிறோம். ப்ளஸ் அடுத்து 6O2- 6O2 எடுத்து இங்கே எழுதிடுறோம். அடுத்து இதில் கார்பன் கன்சியூம் பண்ணுறதுனால கார்பன் போட்டுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 4 அலுமினியம் + 3 CO2, இந்த கார்பன் ஆக்சிஜன் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடாக ஃபார்ம் பண்ணிடுது. இங்கே 3 கார்பன் டை ஆக்சைடு 3 போடுறதுனால இதை நம்ம 3 கார்பனாக பேலன்ஸ் பண்ணிக்கிறோம். 6 வந்திருக்கனால
CO2 போட்டு இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம 3 போட்டனால இங்கே 3 போட்டுக்கிட்டோம். அடுத்து நமக்கு தேவையான பியூர் அலுமினியம் எங்கே செட்டில் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மட் அட் கேத்தோடு, செட்டில் அட் தான் பாட்டம். நான் சொன்ன பார்த்தீங்கன்னா டயக்ராம் ஏற்கனவே பியூர் அலுமினியம் ஃபார்மட் அட் கேத்தோடு அட் செட்டில் அட் தி பாட்டம். எங்கேன்னு பாருங்கள், இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இதான கேத்தோடு பகுதி, இதனே உங்களுக்கு கேத்தோடு பகுதி, இந்த பாருங்க கேத்தோடு இருக்குது, இந்த லைன் கார்பன் இருக்குல்ல, செட்டில் அட் தான் பாட்டம். இந்த இடத்துல போயிட்டு பியூர் அலுமினியம் வந்து ஸ்டோர் ஆயிரும். சரிங்களா? இவ்வளோ தான். இந்த ரியாக்ஷனை முழுமையாக பாருங்கள். ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுனாக்க எனக்கு உடனே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான சந்தேகத்தை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஏதாவது வீடியோஸு சாப்டர்ஸ் வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரெடி பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூப்பா.